ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ எஸ்டர்டே நம்மளோட பிளான் பிரகாரம் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நிஃப்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர் டவுன் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ்லேயே வந்து மார்க்கெட் வர ஆரம்பிச்சிச்சு. நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல வந்து என்ட்ரி கிடச்சிச்சு. ஒரு 1:2 டார்கெட் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 70 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் தெளிவான என்ட்ரி எங்கேயும் கிடைக்கல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூட்ரலாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து நியூட்ரலாக நெகட்டிவ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது மேஜராக வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டோட டேர்னிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு திரும்பிடுச்சு. இனிமேல் அப் ட்ரெண்ட் பக்கம் தான் 23,700 மேஜர் நம்மளுக்கு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ டுடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த லெவலில் வந்துச்சு 700ல். 700லேயே மார்க்கெட் சஸ்டெயின் கொஞ்சம் நேரம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா 700க்கு பிலோ க்ளோஸ் இல்லாமல் ஒரு 1 ஹவர் சஸ்டெயின் ஆகிட்டு 700க்கு பிலோ க்ளோஸ் ஆயிருக்கு. பட் லோ பிரேக் பண்ணல. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறது 596ல். ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு இன்னைக்கு அப் ட்ரெண்ட் போக வேண்டியதான். பட் அந்த இடத்துல அப்படியே நியூட்ரலாகவே இருந்துச்சு. கிடைச்ச என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் மார்னிங்கில் கிடைச்சிச்சு. ஸோ நம்மளோட டார்கெட்டாக எதிர்பார்த்தது 700 600. ஸோ ஃபைனலாக அங்கே வந்து ரீச் பண்ணிச்சு. அதோட நம்மளுக்கு முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த இதோட முடிஞ்சு. இதுக்கு அடுத்து மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்க்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சு. அப்போதான் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன், யாரும் அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ்க்கான ஸ்டாப் லாஸே இருக்குது. அந்த லெவலில் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது பெஸ்ட்டு அப்படின்னா. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணோம். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக செல் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் கன்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பையிங் ப்ரெஷருக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது ஒரே ஒரு செல் என்ட்ரி மட்டும். இப்போ ஃப்ரைடே நமக்கு நிஃப்டி என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணுறப்ப நமக்கு டே டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லெவல். மேபி அகைன் ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வரலாம். மார்க்கெட் மறுபடியும் இந்த ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல ஸ்விங் லோ ஸ்விங் ஹையோட ஃபார்மேஷன்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் எனக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா 23,594 இந்த லெவலை நம்மளுக்கு பிலோ பிரேக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அநேகமா நம்மளுக்கு 23,200 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. இதுல நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷனா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் எனக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுனாலும் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக இங்கேயே அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்ப அப்போ பிரேக் அவுட் ஆகி ரீட்ரெஸ்ட் வந்துச்சுனாலும் ரீட்ரெஸ்ட் என்ட்ரி எடுத்து நாம ஆல்ரெடி எதிர்பார்த்தது 24,600 வரைக்கும் நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு பிலோ சஸ்டெயின் ஆகுது 24,000 இன்னைக்கு டே லோக்கு பிலோ நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இதுக்கு பிலோ நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைச்சிச்சுன்னா டைரக்டா செல் பொசிஷன் ஃபோக்கஸ் பண்ணா 341 ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட் 200 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். நம்ம டவுனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். எதுக்கு பிலோனா இதுக்கு பிலோ வரப்ப, ஏன்னா இந்த ஒரு குரூஷியல் லெவல் பாயிண்ட் இந்த ஏரியா ஃபுல்லா இதுக்கு பிலோ வரப்ப ஜஸ்ட் ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா டைரக்டா இங்க இருந்தே நாம அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ஃபேக் பிரேக் அவுட்டா ஃபைண்ட் அவுட் ஐடென்டிஃபிகேஷன் ஆச்சுன்னா அந்த இடத்துல இருந்தே நம்ம அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தெளிவாக எனக்கு இன்னமும் மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோடியோட அமைச்சரவை கூட்டம்லாம் கொஞ்சம் அவசர கால கூட்டம் வந்து போடுறதா ஒரு நியூஸ் இருந்துச்சு. மேபி நம்மளுக்கு இந்த வார் சுச்சுவேஷனால கோவிட்ல அந்த மாதிரி லாக்டவுன் வரலாம், இல்லைன்னா இன்னும் பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறலாம், சிஎன்ஜி பிரைஸ் மறுபடியும் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த அமைச்சரவை கூட்டம் நம்மளுக்கு இன்னைக்கு கூடுறதா இருந்தனால ஸோ மேபி இது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். சடனாக அந்த நியூஸ் வந்து ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பேஸ் பண்ணி நாளைக்கு நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து நம்ம லைவ்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி அனலைஸ் வீடியோஸ் அண்ட் டெய்லி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் லைவ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.